ஆன்மீக ரீதியான செயற்பாடுகளில் அல்லது அல்லாவை நோக்கி பயணித்தல், இன்னொரு மாதிரி சொன்னால் அல்லாவை நெருங்குதல், அந்த செயற்பாட்டை இமாம் இப்னு கையிம் 60 சொச்சம் கட்டங்களாக பிரித்தார் என்று நாங்கள் பார்த்தோம். அதில் முதலாவது கட்டம்தான் யக்கலா, அதாவது விழிப்புணர்வு அப்படின்னு சொன்னோம். முன்னால் சொன்னது நான் சொல்கிறேன், விழிப்புணர்வுன்னு சொன்னோம். ஆனால் இமாம் இப்னு கையிம் அந்த விழிப்புணர்வுன்ற தலைப்பை விரிவாக விளங்கப்படுத்தலை, அதை மேலோட்டமாக சொல்லிட்டு விட்டார். ஆனால் ஒருவர் ஆன்மீக ரீதியாக முன்னேறுவதற்கு அடிப்படையாக அமைகிறது இந்த விழிப்புணர்வு பெறுதல் தான். அப்படின்னா என்னென்னு போன நாங்கள் பார்த்துட்டோமே, திருப்பி போன்ற தேவையில்லை. அந்த விழிப்புணர்வு சம்பந்தமாக ஒரு தெளிவுக்கு வந்தால் தான் நாங்கள் அங்கால போகலாம். அதுக்கு அங்கால போகிறது சாத்தியம். அதாவது எல்லாருக்கும், மோமின்கள் எல்லாருக்கும் அல்லது முஸ்லீம்கள் எல்லாருக்கும் ஈமான் ஈக்கிற, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் எப்படி ஈக்கிறண்டா ஈமான் உறங்கு நிலையிலான்னு இருக்கிற, பெரும்பாலான முஸ்லீம்களை பொறுத்தவரையில் உறங்கு நிலையிலான்னு இருக்கிற. இப்போ நாங்கள் ஒரு விதை ஒன்றை சொல்லுவோம், அது உறங்கு நிலையில் இருக்கும் இல்லையா, பிறகு அது முளைக்கிறதுக்கான எல்லா வேலையில் செஞ்சால் முளைக்கும். அது மாதிரி முஸ்லீம்களுக்கு, பெரும்பாலான முஸ்லீம்களை பொறுத்தவரையில் ஈமான் ஒரு உறங்கு நிலையிலான்னு இருக்கும். வாழ்க்கையில் இயங்காது, சும்மா உறங்கு நிலையில் இருக்கும். சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களை கட்டும் கொஞ்சம் மேலே வரும். நான் மூட சொன்னது மாதிரி ஹஜ்ஜி போனால், உம்ரா போனால், ஒரு மையத்தொண்டு வந்தால், அப்படியான சந்தர்ப்பம் அல்ல, நோம்பு காலம் வந்தால், வருதுக்கிட்ட வந்தால் கொஞ்சம் மேலே வரும், திரும்ப அப்படியே கீழே போயிடும். அப்படியான ஒரு நிலை தான் முஸ்லீம்கள் இருக்கு. அப்போ அதிலிருந்து விழிப்பு பெற்று ஈமானிய உணர்வோடு எப்படி தொடர்ந்து மீக்கிற என்றது தான் இங்கே சொல்ல வாரேன். அந்த உறங்கு நிலையிலேருந்து எப்படி மேலே வாரேன், அதுதான் எக்கலான்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த எக்கலா சம்பந்தமாக இமாம் இப்னு கையிம் விரிவாக விளங்கப்படுத்தலை. ஆனால் இந்த மஜிதி ஹிலாலின்னு சொல்கிற ஒரு, நாங்கள் வாழ்கிற காலத்து அறிஞர், அவர் எமனை சேர்ந்தவர், இப்போ நிறைய ஆன்மீக ரீதியான புத்தகங்கள் தான் அவரை கூட, அவர் அந்த கருத்தை மட்டும் விளங்கப்படுத்தி எக்கலா என்றதை எப்படி உருவாக்கலாம், ஒரு மனுஷன், ஒரு முஸ்லீம் எப்படி உள்ளத்தில் அந்த விழிப்புணர்வை உருவாக்கலாம், அதுக்கான வழிகள் என்ன என்ற விளங்கப்படுத்தி இந்த புக் எழுதிக்காரன் ஈமானு அவ்வளன் கைஃப நபுத உபிஹி, முதலாவது ஈமான். ஆனால் அதை எப்படி ஆரம்பிப்பது, முதலாவது தேவை ஈமான் தான், அதை வச்சு தான் மாற்றங்கள் உருவாக்கலும். சரி, ஆனால் அதை எப்படி ஆரம்பிக்கிற, இப்போ கைஃப நபுத உபிஹி என்று ஒரு புத்தகத்தை எழுதிக்கார். நான் நினைக்கிறேன் இங்கிலீஷ்லேயே மீக்குதாய்க்கும் என்னவோ தெரியா. இதான் அந்த புக். அதில் அவர் முதலாவது சொல்கிறேன்டா, ஒருவர் எக்கலா அந்த விழிப்புணர்வு என்றதை தன்னிட்டு உருவாக்கி கொள்ளணும்னா முதலாவது தேவைப்படுற அவர் மன அமைப்பு விலையும் கொள்ற, மன அமைப்பு விலையும் கொள்ற முதலாவது கட்டம். அதுக்கு பிறகு தான் அங்கால வரையலும், அதை வச்சு தான் வரலாம். மன அமைப்பு இப்படி 3 மாறி பெரும்பாலும் இருக்கேள் மனிதர்களை பொறுத்தவரை, ஒரு முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இந்த 3 மாதிரி இருக்கேள். 1 மனப்பண்பை காட்டாத தற்காலிக நடத்தை, அப்படின்னா மன உணர்வு அல்லது தற்காலிகமாக வார நடத்துகள் அது வரலாம். உதாரணமாக சுபக தோழாமை, அல்லது விட்டு இண்டை தொழுகிற, நாளைக்கு இல்லை நாளன்று தொழுகிற, அல்லது லேட்டாக எலும்பி தொழுகிற, அப்படி அதை அந்த மாதிரி ஒரு நடத்தை. அல்லது குரான் ஓதாமை, அல்லது குரான் ஓதுறதில் பொடுபோக்கு, ஓதுறதான் கொஞ்சம் ஓதுற மருகு இல்லை, சின்ன ஒரு பிசி வந்த அண்டைக்கு ஓதுற இல்லை, அப்படியான அந்த மாதிரி போக்கு. அல்லது வெளித்தோற்றத்தில் கூட ஈடுபாடு காட்டுறது, சரியாக அயன் பண்ணிக்குது, அயன் நொறுங்கிருமா அந்த சுஜூது செஞ்சால், சுஜூது செஞ்ச காலில் வைக்கணுமே, அப்போ ட்ரௌசர் அயன் நொறுங்கிருமா, அதை 4 முறை 10 முறை அயன் பண்ணணுமா, கல்யாணம் முன்னுக்கு போயுது, அப்போ தொழுகையை கொஞ்சம் பிற்போடுவோமா என்ற அயன் நொறுங்கிருமே. அப்படி அதே மாதிரி அந்த எங்கேயாலும் ஃபங்க்ஷனுக்கு போகிறோண்டா அந்த உடைய தெரிவு செய்கிறவர்கள் ஒரு 1/2 மணித்தியாலம் சிலருக்கு போகும். அதான் இதாக ஒரு முறை போட்டு பாட்டு கண்ணாடி போய் நின்று போதா பொழிக்கு, அப்போ இன்னொன்றுக்கு வந்து இப்படி பார். அதான் வெளித்தோற்றம் கட்டாயம் பார்க்கணும், அதில் ஒரு சந்தேகம் இல்லை. ஆனால் அளவு மீறிய ஈடுபாடுன்னு சொல்கிற அர்த்தம். இது உள்ளத்திலேருந்து வாரதல்ல, இது வெளி தாக்கங்களால் வார நடத்துதல். இது முதலாவது. இது இருந்தாலும் அவ்வளோ பிரச்சனை இல்லை, இதை மாத்திரான் லேசாக. 2ஆக எடுத்துக்குவாங்களே, உள்ளத்தில் ஆழ்ந்து போன பண்புகளை காட்டுது, அப்படி ஒரு பாது இருக்கிறது. நனவெளி மனப்பதிவாக இருக்கிறது.
ஆழ்மன பதிவாக இருக்குது. அது எது போல் என்றால் உணர்ச்சி வசப்படுதல். சின்ன ஒரு விஷயத்துக்கு டக்குண்டால் உணர்ச்சி வசப்பட்டு, அல்லது சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் பதட்டம் கொண்டு வந்துடும். பதட்டம், பொறுமையின்மை இதெல்லாம் வரும். அல்லது சுயநலம், இதுகள் எல்லாம் மனப்பண்பை காட்டும். அது எப்படி வரலாம் என்றால், ஒன்று பாரம்பரியமாக வரலாம். வாப்பா அப்படி, உமா அப்படி, அல்லது வாப்பட வாப்பா அப்படி, அதனால் பாரம்பரியமாக வந்துருக்கு. சுருக்க கோபம் பாடுறது, அளவுக்கு மிச்சம் உணர்ச்சி வசப்படுறது, இதெல்லாம் பாரம்பரியமாக வந்திருக்கலும். அல்லது தொடராக செஞ்சதுனால, தொடர்ந்து அப்படியே அவர் பழகினதுனால, 1 2 3 ஆண்டு தொடர்ந்து பழகினதுனால அது ஒரு மனப்பண்பாக மாறி போயிடும். சின்ன வயசுலேருந்தே அவரை வாப்பா அம்மா வளர்த்தது அப்படி வளர்த்துட்டே வந்த உடனே, உதாரணமாக ஒரு புள்ள அந்த என்னையாலும் கேட்டு சண்டை பிடிச்சோடனே சுருக்கம் எடுத்து கொடுத்து விட்ற, அது தொடர்ந்து அப்படியே செஞ்சு வந்தால் அந்த ஸ்டைலுக்கு புள்ள மாறுது. சுருக்க உணர்ச்சி வசம் பண்ணுறது அதுக்கு மாறுது. அல்லது அந்த வச்சுக்கொடுங்களேன், இப்போ வீட்டுக்கு ஒரு 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 ஆள் என்னையாலும் கேட்டு வாரார். அப்போ சின்ன புள்ள மகன் அவர் இருந்தால் அப்படி திறந்து பார்த்தார், ஒரு 50 ரூபாய்க்கு எடுத்துன்னு போனார். எடுத்து போய் கொடுத்தார். இதை பார்த்துக்கொண்டு சும்மா கூப்பிட்டு, இந்த பாரு 50 ரூபாயெல்லாம் கொடுக்குறதில்ல, அப்படி இது போல் கொடுக்காது, இந்த 10 ரூபாய் இல்லாட்டி 5 ரூபாய் கொடு. இப்படி 4 5 முறை வந்தோடனே அந்த புள்ள இந்த சுயநலத்துக்கு பழகிடும், புகழுக்கு பழகிடும். தொடராக அப்படி செஞ்சு கொண்டே வந்தால் அதுக்கு பழகும். இப்படி அந்த தொடராக செய்வதனால் அது ஒரு நனவெளி மனப்பதிவாக மாறி அப்படியே வளர்ந்துடும். லேசி கதை எடுக்கலாம் ஆள்டேந்து தொடர்ந்தும் அப்படியே ஈப்பார். அதான் நீங்கள் சொல்ல வர கருத்து. 3வது இன்னொன்று ஆகவே சீரியஸான இதுதான், உள நோயாக மாறி போயிட்டு, மனநோய் அவருக்கு. அது எது போலன்னா பெருமை, கர்வம், குறிப்பிட்ட ஏதாலும் ஒரு மன இச்சை, அல்லது நயவஞ்சகம். குரான் நயவஞ்சகத்தை நோயின்னு தான் சொல்லும். ஃபீ குலூபிஹிம் மரதுன் அன்று சூரத்துல் பக்ரால அந்த நயவஞ்சகர்கள் பற்றி அப்படியே சொல்லி கொண்டு வந்து, அவர்களின் உள்ளத்தில் ஒரு நோய் இருக்கிறது. அப்படின்னா என்ன, நயவஞ்சகம் ஒரு நோயாக மாறி போயிட்டுது அப்படின்னு சொன்னார். இப்படி ஆகிறது. பெருமை எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே ஈக்கிறது தான், இவருக்கு நோய். அது நோய்ந்த விலங்கு தான். இப்போ உதாரணமாக அவர் சபைக்கு வாரன்னு வைங்களுக்கு, பெரிய ஆள் சபைக்கு வராரு, முன்னுக்கு இடம் கொடுக்காட்டி ஆத்திரம் வந்துடும் ஆளுக்கு. அல்லது ஸ்பீச்சை செய்கிறாள், அவரோட பேர் தவறுட்டு, அவருக்கு விழிக்கணுமே தலைவர் அது இதுன்னு விழிக்கணும் தானே, இவர் தவறுனா அன்றைக்கு அவ்வளோதான். அப்புறம் பெரிய ஒரு பலாயொன்று வந்து முடியும். இதைத்தான் சொல்கிற மனநோயின்னு சொல்லி. சிலருக்கு பள்ளியில் கூட முன்னுக்கு இடமும், எல்லாரையும் அப்படி கடந்துன்னு வைத்து அப்படி உட்காருவார். அவருக்கு அந்த மாதிரி ஒரு இடத்த கொடுத்துரும். இல்லாட்டி ஆள் சகிச்சு கொள்ள மாட்டார். எல்லா இடத்துலையும் அவர் தான் தலைவராக அல்லது முக்கியமான இடங்களை வாய்க்கணும். அது ஒரு மனநோய். லேசாகிக்கிறது மனநோய் இல்லை. இது எந்த நேரம் அந்த மாதிரியான நடத்த கொண்டவராக இருந்தால் அது மனநோய் தான். இது 3லையும் இது லேசி. ஈமானிய ரீதியாக கொஞ்சம் ஆளை பலப்படுத்திவிட்டால் இதெல்லாம் இல்லாமல் போகும். அதாவது டைம் தொழுகிறது இதெல்லாம் வந்துடும். ஈமானிய ரீதியாக பலப்படுத்திவிட்டால் போதும். அதுக்கு வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை அவர் பொறுத்தவரை. இது அப்படி இல்லை. இது கொஞ்சம் கூட ஈமானிய ரீதியாக பலப்படுத்தி ஒரு தரபிய தொழுமுக்குள்ளால் வந்து அதில் கூட ஈடுபாடு காட்டி சமூக விவகாரங்களில் அந்த பண்போடு ஈடுபடுறதில் அவர் கவனமாக இருந்து அப்படியெல்லாம் வந்தால் தான் இவரை மாற்றலாம். இவரை சரியான கஷ்டம் செய்யவே இல்லை, லேசியில். இவருக்கு என்ன நடக்கும்னா, வாழ்க்கையில் ஒரு சொக்கொண்டு படணும், நல்ல ஒரு அடி ஒன்று படணும் மனசுக்கு. அப்போ உடைஞ்சி மாறுவார். மேலே இடத்தில் ஈந்தால் அதிகாரம் பணம் எல்லாமே மேலே. இப்போ என்னொன்னா அடி ஒன்று விழுந்து கீழே விழணும் ஆளுக்கு. எல்லா சொத்துமே அழிஞ்சு போயிட்டு அதிகாரம் போயிட்டு கீழே விழுந்தோடனே இப்போ ஒரு மாதிரி ஆளை செய்யலும். ஆனால் இதுவும் தேவை. ஈமானிய ரீதியான அந்த பண்பாட்டுக்குள்ளால் வாழவும் வைக்கணும். அதுக்குள்ளால் வச்சுட்டு இப்படி ஒரு சொக்கணும் வந்தால் தான் இவரை மாற்றலாம். இல்லாட்டி அவளை மாற்றுறதுக்கு சரியான கஷ்டம். இப்போ இது என்ன விளங்குதுண்டா, எங்களுக்கு ஒரு நாளும் ஈமானிய ரீதியாக ஒரு ஆளை மாற்றுறது மட்டும் எல்லாத்தையும் மாற்றுன்னு சொல்லலாம். சிலர் ஒரு சைக்காலஜிஸ்டே போகணும். அவங்களுக்கு தெரியும் ஒரு கோபம்
கூட வார ஆளை எப்படி தணிக்கிறேன்னு அவங்கள்ட்ட ப்ராக்டிக்கலி சில விஷயங்களுக்கு ஆனால் செஞ்சு ஆளை மாற்றி விட்டுருவார். சரிப்பா, அப்படி ஒரு நிலை தான் இந்த 2 கட்டம். இந்த 3லையும் நாங்கள் எங்கிக்கிறோம். முதலாவது பார்க்குறது எக்கலான முதலாவது ஸ்டெப். அதிகமான மனிதர்கள் இங்கே அணிக்கிற இதுகள் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆயிக்கும், பெரிய ஆயிக்காது. அதிகமான ஆட்கள் நான் சிலர்கிட்ட அது கூட தான் சரியா. ஆனால் இந்த கட்டத்தை தவிர மற்ற 2 கட்டமும் குறைவாக தான் ஆயிக்கும். இந்த சாதாரண சின்ன மனிதர்கள் இருக்கிறாங்க தான். சின்ன மனுஷன் நான் சொல்கிறேன், பொருளாதார ரீதியாக ஆள்கிட்ட பெரிய பணம் இல்லை, பெரிய செல்வாக்கான ஆளும் இல்லை, சாதாரணமாக வாழ்ந்துட்டு போகிறாள். அவர் சரி லேசி. அவர் இஸ்லாமிய ரீதியாக மார்க்க ரீதியாக அல்லது ஈமானிய ரீதியாக மேலுக்கு வர்றது லேசி இல்லையா. அடுத்த ஆக்கள் அதிகாரத்தில் மேலே இருந்தால், காசி பணம் கூட இருந்தால் சரியான கஷ்டமாக வரும். வாரது இறங்கி வர மாட்டார் லேசில். படுதுண்ணா இதுதான் முதலாக கட்டம். அப்போ நாங்கள் தீர்மானித்து கொள்ளணும். இதை நான் சொல்ல வரேன், இதுதான் அதிகம் மனிதர்களுக்கு மத்தியில். முதலாக கட்டம் தான் கூட. இந்த 2ம் குறவு. இந்த 2ம் யார்கிட்ட கூடிக்குமெண்டா அந்த அதிகாரம் பணபலம் இது ஈக்கிறாக்கத்தான் கூடிக்கும். அவங்க உலகத்தில் குறவு தானே இல்லையா. முஸ்லீம் சமூகத்திலையோ அடுத்த சமூகம் எல்லா சமூகங்களையும் அதிகார பீடங்கள்லையும் பெரிய பணக்கார தன்மையிலையும் மீக்கிறாக்கள் ஒரு சின்ன ஒரு குரூப் தான். இந்த பொதுமக்கள் சாதாரண தரத்தில் இருக்கிறாக்கள் தான் நடுத்தர மக்களும் அடிமட்ட மக்களும் தான் சரியான கூட. எனவே அவங்க தான் கூடுதலாக சொர்க்கத்துக்கு போகிறது சான்ஸ் கூட. அவங்க தான் சொர்க்கத்துக்கு போகிற சான்ஸ் நல்லாவே கூட. அவங்களோட துவா தான் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டுருது. ஏன்னா அவங்க கீழே இறங்கி கேட்பாங்க இல்லையா. அவங்க ஆகவே பலவீனம் தான், அந்த பலவீன நிலைக்கு இறங்கி கேட்பாங்க. அப்போ அவங்க துவாவெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கூட. அப்படி ஹதீஸெல்லாம் இருக்குது. நான் இப்போ அந்த ஹதீஸெல்லாம் எடுத்துன்னு வரல, எடுத்துக்கொண்டு சொல்லி இந்த டைம் போயிடும். இதுதான் முதலாவது நாங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வேண்டிய விஷயம். நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொல்லி ரைட். இப்போ அடுத்ததுக்கு நாங்கள் வருவோம். இது என்னென்னா, அவர் சொல்கிற மஜிதி ஹிலாலி சொன்னதான் 9 விஷயங்களையும் எடுத்தால் செஞ்சால் ஒரு ஆள் விழிப்புணர்வுக்கு வரலாம். இல்லை ஒன்று எடுத்துன்னு செய்யறில்லை, எல்லாத்தையும் செய்வோம். செஞ்சால் அவர் விழிப்புணர்வுக்கு வரலாம். உங்கள் கருத்து வழங்குதா? அதாவது இப்போ நாங்கள் உறங்கு நிலையில் ஈக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈமான் ஒரு உறங்கு நிலையில் இருக்குது. இப்போ அதை மேலே கொண்டு வரணுமாக இருந்தால் இப்போ இந்த 9 விஷயங்களையும் செய்யணும். இல்லை ஏதாலும் ஒன்றை மட்டும் எடுத்து செஞ்சு வேறில்லை, எல்லாத்தையுமே செய்யணும். அப்போ அவர் ஒரு விழிப்புணர்வுக்கு வந்து சேரலாம். சரி, அதுக்கு முந்தி நாங்கள் வாரோம். இது பாருங்க, இப்போ நாங்கள் இந்த எக்கலா என்ற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு ஒரு ஷர்த் ஒன்று, ஒரு முக்கியமான ஷர்த். அது உண்மையில் பல அந்த சூஃபி அறிஞர்கள், ஆன்மீகத்துறை சார்ந்த அறிஞர்கள் அதை ஒரு கட்டமாகவும் சொல்லுவாங்க. அந்த நான் சொன்ன படித்தரங்கள் மக்காம் மறந்துட்ட ஒளி ஞாபகம் தானே. அதாவது ஆன்மீக ரீதியாக ஒவ்வொரு கட்டமாக போகிறேன்னு சொன்னோமே, மனாசில் அல்லது மக்காமா தஹால் இப்படின்னு எல்லாம் சொன்னோம் நேரத்தோட. அந்த படித்தரங்களில் ஒன்றாகவும் இதை சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் இதை அதுக்கு வரலை. அதுக்கு வராமல் சொல்கிறோம் என்னென்னா, எக்கலாவை உருவாக்கி கொள்ள, அதாவது ஈமான் விழிப்பு நிலையில் கொண்டு வருவதற்கு, ஈமான விழிப்பு நிலையில் கொண்டு வரன்ற கருத்து வழங்குதான். உங்களுக்கு எதை செஞ்சாலும் அந்த அல்லாஹ்வுடைய நீயத்தோடு செய்கிற அதுதான் விழிப்பு நிலைன்னு சொல்கிறது. விளங்க உதாரணமாக எங்களுக்குள்ள பிரச்சனைன்னா, தொலைப்போனாலும் அந்த விழிப்பு நிலை இருக்கிறில்லே, தக்பீரை கட்டினோடனே அப்படியே சுற்றி எங்கெங்கேயோ எல்லாம் சுற்றி தொழுத ரக்காத்தெல்லாம் மறந்து இமாமு பின்னால் நிற்காட்டி தொழுத ரக்காத்தும் மறந்து போயிடும். 4 3 குழம்பி சஜிதாசாவும் செஞ்சு எந்த நாடும் சஜிதாசாவும் சில இருக்குது தனியை தொழுதா, இமாமோட தொழுதா இனி இமாம் தானே, அப்போ பிரச்சனை இல்லை, அப்படியே முடிச்சிடும். கடைசிக்கு இமாம் மகரிபு தொழுவிச்சிப்பார், இல்லாட்டி இஷா தொழுவிச்சிப்பார், இல்லாட்டி சுப தொழுவிச்சிப்பார்.
நீங்கள் அந்த வந்த ஆக்கள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட கேளுங்களேன், இமாம் என்ன சூறா ஓதினார்ட்டு, சரியாக புழுந்திக்காது என்ற எடுத்திக்க மாட்டார் அவர். ஏன்னா அவர் சுற்றின அந்த 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 குறிப்பிட்ட 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் தொழுகையில் கடைக்கு போய்த்து வீட்டுக்கு வந்து நாளைக்கு கல்யாணத்தை பற்றி யோசிச்சு, நாளண்டைக்கு இதை பற்றி யோசிச்சு, அடுத்த அண்டைக்கு கடன் கொடுக்கிறத யோசிச்சு, முடிகிறதுக்கு தொழுகை பிடிச்சி. அப்படி இல்லையா? இல்லையா? ஈக்குதா? ஈக்குது இல்லையா? ஈக்குது, நிறைய ஈக்கு. அப்படி எக்ஸாம் நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி தொழுகை அவ்வளோதான். எக்ஸாம் பேப்பரையும் கேள்விகளையும் யோசித்து ஆள் தொழுகையை முடிச்சிடுவார். அதுதான் கூட. அப்போ தொழுகையிலே அதுதான் கதை, மற்றது என்ன செய்யறீங்க? இப்போ எந்த நேரம் இப்போ காலையில் எலும்புற வைங்களே, எலும்புற நேரமும் துவா உண்டிக்க, துவாவோட நாவு தான் சொல்கிற துவா. இங்கேருந்து வார் இல்லை, உள்ளத்துலேருந்து வார் இல்லை. அந்த துவா அப்படி கொண்டு வரணும். மற்ற நீங்கள் சொல்ல வார அந்த விழிப்புணர்வோடு அதை செய்யும். நான் போன முறை சொன்னது மாதிரி போன முறை நாங்கள் பார்த்தோம், வீட்லேருந்து வெளில வந்தோன்னா லொக் பண்ணிட்டு தான் வாரேன். அனைவருக்கு மாறுறது டக்கு மறுபடியும் போய் பார்க்குறேன் லொக் பண்ணுறேன்னான்னு சொல்லி. ஏது லொக் பண்ணுறது விழிப்புணர்வோடு செய்யலை, அந்த எதிரான வளமையோடு அப்படி லொக் பண்ணிட்டு போடுறேன். அதுதான் காரணம். அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஏதாவது முன்ன ஞாபகப்படுத்தி லொக் பண்ணியிருந்தா இப்போ மறக்காது. இதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம். அப்போ தூக்கத்திலிருந்து எழும்பும்போது, சாப்பிடும்போது, சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பிறகு இப்படி அந்த அன்றாட வேலைகளுக்கு தானே, ஆஃபீஸுக்கு போகணுன்னு, கடைக்கு போகணுன்னு, இப்படி சொல்லுங்களேன். எல்லா நேரங்கள்லேயும் இயன்ற அளவுக்கு 100க்கு 100% எந்த மனுஷனுக்கும் சாத்தியமில்லை, நபிமார்களை தவிர. அடுத்த மனிதர்களை பொறுத்தவரையில் நீ 100க்கு ஒரு 65 இருந்தாலும் போதும். 35 நீ அவுட் ஆகும் கண்டிப்பாக. 80, 90 எல்லாம் எடுக்கிறது நல்லாவே கஷ்டம். இருந்தாலும் ஒரு 65% செயற்பாடுகளில் இறை ஞாபகம் இருந்தது என்று இருந்தால் விழிப்புணர்வு தான். இப்போ இதைத்தான் நாங்கள் விழிப்புணர்வு எக்கலான்னு சொல்கிறோம். இதைத்தான் சரியா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ அதைத்தான் உதாரணமாக சொல்லிக்கு என்ன செய்ய, ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னு வைங்களே, ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வரணும் மனசெல்லாம் ஆட்கொண்டு இப்போ அடுத்த எலெக்ஷனில் எப்படியாலும் வெற்றி பெற்று பார்லிமெண்ட்டில் போய் உட்காரும். அல்லது வேறு எந்தையாலும் ஒரு உதாரணம்னு சொல்லுங்களேன். அப்போ என்ன இவர் இவர் எல்லா சிந்தனையும் அதுக்குள்ளே சுற்றி ஓடிண்டே இருக்கும். இதுதான் அக்கலான்னு சொல்கிறேன். நேரம் அதுதான். யாரை கண்டாலும் இவர் எனக்கு ஓட் போட வைக்கலுமா, இன்னும் 10 பேரை சேர்த்துக்கொள்ளலுமா, அதுக்கு காசு செலவழிக்கணும்னா யாரை பிடிக்கலாம், இதே இந்த நேரம் ஓடி நீக்கும். எங்கே மீட்டிங் வைக்கலாம், எங்கே டிஸ்கஷன் வைக்கலாமா, இதுதான் எந்த நேரமும் இருக்கும். சாப்பிட்றது கூட விளங்காது, பட்டு அவசரமாக சாப்பிட்டு ஓடுவார். மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போகணும், என்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி போகணும். இதுதான் ஆள்கிட்ட முழு டார்கெட் பண்ண என்ன செய்வார், அதுகளுக்கே சுற்றுவார். இந்த நேரம் அதிலே சுற்றுவார். சாப்பிட்றது, தூங்குறது அதெல்லாம் அவருக்கு படாது. என்னாலும் ஒரு இலக்கை வச்சு அதிலே போனால் அதுதான் நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் முடிக்கணும். நான் சொல்ல பொடியமாக இருக்கேன் உங்களை, நீ முடிஞ்சதை இப்போ பேசவே இல்லை இல்லையா, எல்லாம் முடிச்சு அது என்ன அதே தேடி நிற்பார். சிலருக்கு கல்யாணம் பெரிய விஷயம் இல்லை, அவரை விட்டுருங்கோ. நான் சொல்கிறேன் அதுதான் டார்கெட்னு உள்ளாண்டிவர்னா அதுக்கே சுற்றுவார். அந்த புரோக்கரை பிடிச்சி இந்த புரோக்கரை பார்த்து அவர்கிட்ட சொல்லி இவர்கிட்ட சொல்லி கல்யாணம் அந்த ஒரு 50 இடங்களை போய் பார்த்து அப்போது சில நேரத்துக்கு சரி வர்றாரு. 51வது பார்த்து இப்படி தான் போகும். ரெண்டாவது இந்த நேரம் அதுதான் ஆள்கிட்ட இதைத்தான் நீ எக்கலான்னு சொல்கிறேன். கல்யாணம் முடிப்பதற்கான விழிப்புணர்வு, பார்லிமெண்ட்டுக்கு போவதற்கான விழிப்புணர்வு, மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போவதற்கான விழிப்புணர்வு, அதுதானே. இதைத்தான் இங்கே இப்போ எடுத்து பாருங்களேன். ஈமான் அல்லாஹ்வோடு எப்படியாலும் தொடர்படணும், மறுமையில் எப்படியாவது வெற்றி பெற்றணும், இது அப்படியே முழு டார்கெட் வைங்கள, அதிலே மூழ்கிட்டார். இப்போ சரி அதைத்தான் விழிப்புணர்வுன்னு சொல்கிறேன். அது சரியான குறவு இல்லையா? இதைத்தான் நாங்கள் விழிப்புணர்வு, அந்த விழிப்புணர்வை கொண்டு வரத்துக்கு ஒரு ஷரத்தொண்டு இருக்கிறேன். ஆனால் அதை சில இந்த சூஃபி அறிஞர்கள் அதை ஒரு ஆன்மீக கட்டமாகவும் சொல்கிறேன். நாங்கள் இப்போ ஆன்மீக கட்டம்னு சொல்ல வர்றோம், அந்த லெவலுக்கு போக தேவையில்லை. ஓரளவுக்கு அது அவர்கிட்ட இருக்கணும். அது என்னென்னா பற்றற்ற வாழ்வு நிலை, ஜுஹூத் என்று சொல்கிறேன். பற்றற்ற வாழ்வு நிலை என்று சொல்லுவோம். சரி, அதுக்கு இது ஒரு உதாரணம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவரோட மாணவர்கள் தாபியீன்கள், அப்போ தாபியீன்கள்கிட்ட
சொன்னாங்க, நீங்கள் உண்மையில் சஹாபாக்களை விட கூட தொழுகிறீங்க. அந்தும் அக்ஸரு சலாத்தன் சௌமன் மின் அசாபி ரசூலில்லா. அல்லாஹ்வுடைய தோழர்களை விட நீங்கள் தொழுகிறதும் கூட, நோம்பும் கூட, நோம்பு பிடிக்கிறதும் கூட, சுண்ணத்தான நோம்பு அதில் பிடிக்கிறீங்க. ஆனால் உங்களை விட அவங்க தான் தரத்தில் கூட, சஹாபாக்கள் தான் மிச்சம் தரத்தில் கூட. அப்போ இவங்க கேட்டாங்க, ஏன் அது? அப்போ இப்னு மஸ்ஊத் சொன்னார், கானு அர்ஹப ஃபில் ஆஹிரா, அவர்கள் மறும நாளோட கூட ஆசை இருந்து அவங்களுக்கு. வஸஹத ஃபி துனியா, உலகத்தை பொறுத்தவரையில் பற்று சரி குறவு அவங்கள்ட்ட. அதுதான் காரணம். பார்த்தீங்களா என்ன காரணம் சொன்னது? தொழுகை ஒரு தொகை, ஆனால் உலகப்பற்று ஒரு தொகை. அதான் சிக்கல். தாஜ தொழுகிற, அது தொழுகிற, இது தொழுகிற, எல்லாமே தொழுகிற, அதோட கடையில் இருந்தால் எவ்வளோ அடிக்கலுமோ, எவ்வளோ களவு செய்யலுமோ அவ்வளவையும் செய்யுது. இப்போ உலகப்பற்று ஓவரு. அதே மாதிரி சாப்பாடு செலவழிக்கிறது, உடைக்கு செலவழிக்கிறது, கல்யாணம் கொண்டு வந்தால் செலவழிக்கிறது, அப்படி சொல்லிட்டு போங்களே, இதெல்லாம் சரி கூட, அந்த பற்று நல்லா கூட. இப்போ இவரை அதுலேருந்து கலட்டுறே கஷ்டம். அப்போ அந்த எக்கலாம் வாரத்துக்கு ஒரு ஷரத்து இதை ஒரு அளவுக்கு கொண்டு வரும். சரியா? ஒரு அளவுக்கு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் இது வரும். இப்போ இது ஏன் இதை நான் இங்கே கொண்டு வந்தேன்டா, இப்போ நாங்கள் வாழ்ந்த எங்களோட சின்ன வயசில் இந்த உலகம் இவ்வளோ பெருசாகிக்கல, பெருசாண்ட இவ்வளோ கவர்ச்சி ஆகிக்கல. ஹேண்ட்ஃபோன் இல்லை, டிவி இல்லை, அந்த மல்டிநேஷ்னல் கம்பெனிகளில் இந்த பெரிய கடைகள் இல்லை, வகை வகையான உணவுப் பொருட்கள் இல்லை. இப்போ நீங்கள் அக்குர்ண டவுனில் எண்ணினீங்கண்டா பேக்கரியையும் ஹோட்டலையும் ஒரு 200-300 வந்துருமாய். நேற்று மௌனாத்துக்கும் கொஞ்சம் திறந்து போகாது. இவ்வளோக்கும் பிஸ்னஸுக்கான ஒரு பெரிய யோசனை எனக்கு பார்த்தோம். இவ்வளோ கடைகளுக்கு மக்கள் போகிறாங்கள இல்லையா? அப்போ அந்த என்ன வகை வகையான உணவு மாதான் அது மூலம். ஆனால் அதால் வந்த உணவுகள் 100 கணக்கில். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் வாங்க போன என்னவோ வாங்கிட்டு வந்த வேறு என்னவோ அந்த அளவுக்கு போயிட்டு என்னை பிடிச்சி பார்த்து வாங்க எழுந்த கண்ணுக்கு தெரியுது, பிடிச்சி பார்க்க மெருக்கையில் நாங்களே எடுத்து போட்டுக்கொள்கிறேன். அவன்கிட்ட சொல்கிறீங்களே, பில்லை கொடுத்துட்டீங்க, வெளியில் நிற்கிறீங்களே, இந்த சீட்டை கொடுத்துட்டு இதுக்கு இதில் உள்ள சாமரை போட்டுத்தாங்கன்னு வெளியில் நிற்கிறேன், உள்ளுக்கு போய் ஒன்றா எடுத்து போடுறேன். அப்போ அந்த பற்று ஓவர் ஆயினா இப்போ கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் நல்லாவே கஷ்டம். அது உடையும். அப்போ தான் எக்கவா சாத்தியமாகும், இல்லாட்டி சரியான கஷ்டமாகும். அதோடு சேர்த்து தான் மேலே சொன்ன விஷயங்கள், அந்த 9 விஷயங்கள் மஜித் ஹிலாலி சொன்னது, அதை செய்யணும். அதோடு சேர்த்து தான், இல்லாட்டி சரி வராது. நோம்பு குடிக்கிற சஹருக்கேண்ட மட்டும் பகலுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்றது, பிறகு முன்னந்திக்கு முறை நோம்பை பழி வாங்குறது. இவ்வளோ நேரம் என்ன பசிக்க வச்சா தான் இது செய்கிற வேலைன்னு சொல்லி நோம்பு திறந்தோடனே போடுறது. அதான் நோம்பு பழி வாங்குறேன்னு சொல்லி. அப்போ இனி அந்த நோம்புக்கு ஒரு கருத்து ஒன்று இல்லை. அந்த நோம்புக்கு என்ன கருத்துக்கு? அது என்ன காரணம் பண்ணது? உலகம் ஆளை பிடிச்சிட்டு நோம்பு பிடிச்சாலும் அவர் கேட்கலாம். அதுதான் இருக்கிற. அதனால இந்த நான் சொன்ன இந்த ஜுஹூத், உலகப்பற்று அற்ற வாழ்வு நிலை கொஞ்சமாலும் வரணும். அந்த சூஃபிகள் சொல்கிற அந்த கட்டத்துக்கு அல்ல, ஒரு கொஞ்ச நிலையாலும் வரணும். அப்போ இந்த ஆயத்திற்கு தானே உங்களுக்கு தவறி போனவை பற்றி கவலைப்படாமலும் லிக்கை லா தஸவ் அலா மா ஃபாத்தக்கும். நிறைய வாழ்க்கையில் தவறுறது தானே இல்லையா? ஒரு பதவி ஒன்று இல்லாமல் போகும், ஒரு லாபம் வர இருந்த நஷ்டத்தில் போய் விடும், தொடங்கின கல்யாணம் சரி வந்து, இப்படி நிறைய விஷயங்கள் தவறி போகும் இல்லையா? அப்போ உங்களுக்கு தவறி போனவை பற்றி கவலைப்படாமலும், அதுதான் இது முக்கியம். உலக பற்றின்மைண்டா கருத்து அதான். தவறி போனதே நினச்சி 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 ஆள் நோயாளியானதான் மிச்சம். அதே மாதிரி ஒலா தஃப்ரஹு பிமா ஆத்தாக், கிடைச்சதை வச்சு அளவுக்கு மீறின சந்தோஷம், இந்த அதிகாரம் இல்லாட்டி செல்வம் இதுகள் கிடைச்சோன்னா அதை பெரிய கொண்டாட்டம். அது அப்படி ஆகாமல் இருப்பதற்காக இந்த 2 மீந்தாத்தான் நாங்கள் சுகுதுன்னு சொல்லுவோம். சரியா? ஏனெண்டா அல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர், ஏனெண்டா அல்லாஹு தாலா பெருமை அடிப்பவனை விரும்புவதில்லை.
அதான் காரணம். இப்போ பாருங்களேன், இப்போ ஜுஹுதுண்ட என்னண்டா, இந்த விளக்கு மேலிருந்து வந்தது, உண்மையில் இந்த ஆயத்திலிருந்து வந்தது. கையில் இல்லாதவை உள்ளத்திலும் இல்லாதிருத்தல் அப்படின்னு விளங்குதா? கையில் கிடைக்காத நினச்சி கவலைப்படுறானே, பாரு அது கிடைக்காம போயிட்டு, தவறி போயிட்டு, இது போயிட்டுதே கண்டு அதை அநியாயம் பாருங்களேன், 2 லட்சம் நஷ்டம். அந்த நஷ்டத்தை நினச்சி அடுத்த நாளும் அநியாயம், சின்ன ஒரு தவறு போயிட்டுது, இதே நினச்சி ஒரு மாணவன் ஃபெயில் ஆகிட்டான். மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போயிருந்து ஒரு 3 மார்க்ஸ் குறைஞ்சிட்டு, ஒரு 10 மார்க்ஸ், ஒரு 5 மார்க்ஸ் குறைஞ்சிட்டு. இப்போ இவர வாழ்க்கை முழுக்க அதே தான் ஓடிண்டி. இப்படி ஒவ்வொன்றும் தவறி போனது கையில் இல்லை இப்போ. ஆனால் அதே மனசில், அது கையில் இல்லாத மனசுலேயும் மீக்காக, ஆனால் கையில் இல்லாதது மனசுக்கும் வந்து. அதுதான் இப்படி இருந்தால்தான் அதை நாங்கள் ஜுஹுதுன்னு சொல்லுவோம். 2வது, தொடர்பு வைத்து கொள்ளாது செயற்படல், ஆசையின்றி பேசுதல், தலைமையின்றி கண்ணியத்தோடு இருத்தல். அது விளங்குதா? இந்த தொடர்பு வைத்து கொள்ளாது செயற்படல்டா. இப்போ மனுஷன்ட வாழ்க்கைண்டானே தொடர்பு தானே. வைஃபோட தொடர்பு, வாப்போட தொடர்பு, உம்மோட தொடர்பு, புள்ளோட தொடர்பு, பேரப்புள்ளியோட தொடர்பு, அப்படி சொல்லுங்களேன். தொடர்பு கூட்டம் தான் உண்மையில் வாழ்க்கை. இந்த தொடர்புகள் 2 மாதிரி. ஒன்று உள்ளத்தில் கடுமையான பற்று அன்பை ஏற்படுத்தும், இன்னொன்று வெறுப்பு குரோதம் இதுகளை ஏற்படுத்தும். இந்த 2 மாதிரி தொடர்பு. அப்போ இந்த அன்பு பற்று ஓவராக அல்லாஹ்வோட தொடர்பாக அறுந்து போகுந்தானே. அதே மாதிரி கோபம், பொறாமை, வெறுப்பு, குரோதம் கூட அப்போ அது உலகத்தோடு உள்ள பற்றத்தை காட்டும். விளங்குதானே? உலகத்தோடு உள்ள பற்று தான் அந்த தொடர்புகள் அப்படி ஆள இழுக்கிறது. அந்த தொடர்புகளிலிருந்து அருந்து அதே மாதிரி என்னத்தை பேசினாலும் அதோடுள்ள ஆசையோடு சேர்த்து பேசப்படாது. இப்போ உதாரணமாக வச்சுக்கொள்ளுங்களேன், நான் ஒரு குறிப்பிட்ட பதவியை பெற ஒன்று விரும்புவது பிழை இல்லை, ஆனால் அதன் மீது மோகம் கொள்வது பிழை. இப்போ நான் ஒரு பெரிய ஒரு ஆளாக வரணும், இந்த தரத்துக்கு வரணும்னு நினச்சா அது பிழை இல்லை, அது கட்டாயம் அப்படி பாருறது ஒரு சிக்கலும் இல்லை. அனைவரும் பெரிய ஆசையோடு தான் நான் சொல்கிறேன், பேசுகிறது தவறுனா பெரிய கவலையும் இதுகள்லாம் பாரு. அதே மாதிரி ஒஜால்னிலில் முத்தகீன இமாமன் ஒரு ஆயத்திற்கு சூரத்துல் ஃபுர்கானில் கடைசியில் வாருது, எனக்கு என்னை முத்தகீன்களுக்கு தலைவராக ஆக்குவாயாக. அப்போ தலைமை கூடாதல்ல இல்லையா? தலைமை கூடாதல்ல, கிடைக்கலன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இவர் தலைமைக்கா தகுதியான ஆள் தான், ஏதோ ஒரு காரணத்தாலும் கிடைக்கல, ஆளை தெரிவு செய்யலை அந்த ஷஃபா. இப்போ கண்ணியத்தோடு வாழ்ந்துட்டு போயிடணும், அது கிடைக்கல என்ற பெரிய கவலையில் இருக்கக்கூடாது. சரியா? இந்த நிலை இருந்தால் தான் நாங்கள் இந்த ஜுஹுத் என்ற நிலை இருந்தால் தான் சாத்தியம் இதுக்கு வாருது, எக்கலாவுக்கு வாருது. இப்போ இதுக்கு வாங்களே, இந்த இன்றைய சமூக சூழலும் பற்றற்ற வாழ்வும் என்ன சொல்லலாம்? நான் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் இயல்பாகவே பற்றற்ற வாழ்வு, ஒன்றோடையும் நல்ல பற்றொன்று வாரில்லை. கோழியாக இருக்கிறது ஒன்று பெருநாளைக்கு, இல்லாட்டி கல்யாணத்துக்கு, இடையில் அப்படின்ட்டு ஒரு முறை கோழியாக இருக்கிறது. இப்போ ரோட்டில் போனாலே 1000 கோழி கடை, கிழமைக்கு எப்படி 3-4 முறை கோழி வாயில் போகாட்டி சாப்பாடு இறங்காது, அப்படி இல்லையா? அப்படித்தான் இப்புள்ள சூழல். எங்களோட சின்ன வயசில் எப்பல்டா என்ன தெரியா, கண்டும் இல்லை, எப்பலோ கிரேப்ஸோ கண்டும் இல்லை. பாப்பா கிளம்புக்கு போனால் எப்பல் ஒன்று வாங்கிட்டு வருவார். அப்போ தான் இப்படி ஒரு சாமானியக்கின்னு தெரியும். இப்போ இந்தா ரோட்டில் இறங்கினாலே அதுதான். அப்போ இப்படி ஒரு வித்தியாசமான வாழ்க்கை ஒழுங்கும் வந்து சேர்ந்துட்டோம். அதே மாதிரி இந்த ஹேண்ட்ஃபோன் என்று சொல்ல தேவையில்லை, ஹேண்ட்ஃபோனும் டிவியும் லேப்டாப்பும் அதுவும் இதுவும் இந்த இன்டர்நெட் யுகம். அப்போ இந்த இன்றைய சமூக சூழலும் பற்றற்ற வாழ்வுன்றதே ஒரு தனி விஷயம். எப்படி அதிலிருந்து அந்த விலகி பற்றற்ற வாழ்வை கொண்டு போகிறோன்றது வேறையாக யோசிக்க வேண்டிய ஒரு கடுமையான விஷயம். ஏன்னா நாங்கள் எல்லோரும் 50க்கு மேலே, அதுதான் இதை பேசிக்கொள்ள கஷ்டமே. நல்லா ஒரு 30-25 இருந்தால் தான் இது கொஞ்சம் நல்லா படும்.
அப்படியா? ஏன்னா எங்களுக்கு ஹேண்ட்ஃபோனை பார்த்து மிச்சம் தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும். அதில் கொஞ்சம் சில பகுதிகள் தான் ஓடும், மற்ற பகுதிகள் ஓடாது. அதை எடுத்து பார்க்கவெல்லாம் அவ்வளோ தூரம் தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும். ஆனால் அந்த வயசு 25, 30, அந்த 15, 18, 20 அதுதான் உலகம். விளையாட்டு கூட அதுள்ள ஊற்ற நாங்கள் வந்து கிரவுண்டுக்கே போகணும். இப்போ கிரவுண்டுக்கு போகல, அதை வச்சுன்னு விளையாட்டு கேள், உடம்பு ஒன்றும் செய்யாது, மனசு தான் விளையாட்டுலேயும். இப்படி ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். பற்றற்ற வாழ்வு உலக தொடர்பை, இறை தொடர்பை வலுப்படுத்துறதோடு இன்னும் 2 விஷயத்தையும் செய்யும். ஒன்று, உடல் உள நோய்களிலிருந்து பாதுகாக்கும். அப்படித்தானே? அதாவது உடல் நோய்க்கு மனசு ஒரு முக்கியமான காரணம். சாப்பாடு இதுகளில் ஆசை கூடி சாப்பிட 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 நோய் தான் கூடும். கிடைக்காம போனோன்னு வார கவலையால் உடம்பு உட நோய்கள் தான் கூடும். அப்போ பற்றற்ற வாழ்வு என்ன செய்யணும்னா உடம்பையும் உள்ளத்தையும் நல்லா வைக்கும். உண்மையில் பொருளாதார சுமையும் குறைக்கும். அது சரி தெளிவு தானே இல்லையா? பொருளாதார சுமையும் கடுமையாக குறைக்கும். அவர் போகிறதில்லை இந்த ஃபுட் சிட்டிக்கு, அயனகிட்டேனி அலுமிக்கிற ஒரு சின்ன கடையில் சாமனை வாங்கி விற்றுருவார். அப்போது பில் குறையத்தான் வரும். எந்த நாளும் மிரச்சியும் கோழியும் இல்லை, அப்போ பில் குறையும். இப்படி சொல்லுங்களேன், ஒவ்வொன்றா எல்லாம் எடுத்து பார்த்தா அவசரமாக பில் குறைஞ்சிடும். ஒரு நாட்டு பாதையில் வாழ்கிற ஒரு ஆளுக்கு இந்த பிலாக்காய் இருக்குது, புலசிக்காய் இருக்குது, காய்கறிகள் இருக்குது, இதெல்லாமே. அப்போ டவுனுக்கு வர தூரம் நடந்து வரணும். சரி, இதோடு முடிச்சிடுவோம். வீட்டில் முட்டை இருக்குது, கோழிக்கும் தானே வீட்டில் முட்டை, அது முடிச்சு. டவுனில் இருக்கிற மனுஷனுக்கு அந்த ஃபுட் சிட்டியை நோக்கி போகிறது தான் அதிகம். அப்போ பில் மேலே போயிடும். அப்போ இந்த பற்றற்ற வாழ்க்கை இது மட்டும் இல்லை, இறை தொடர்பாக இலகுவாக்குவது மாத்திரமல்ல, இதையும் தரும். உண்மையில் பொருளாதார ரீதியாக அவர் ஒரு அளவு இருந்தால் அவருக்கு போதும். பெரிய சம்பாத்தியம் ஒன்று தேவையில்லை உண்மையில். அதோட இப்போ இருக்கிற விஷயம் என்னென்னா, முக்கியமாக இந்த பொருளாதார நிறுவனங்கள், இந்த மல்டிநேஷனல் கம்பெனி, இதெல்லாம் மனுஷனை கிட்டத்தட்ட அடிமையாக்கி போட்டு, அவங்களோட இலக்கே நோக்கமே அதுதான். ஃபுல்லாக அப்படியே மனுஷன் அதுக்கு அடிமைப்பட்டு தான் வாழ்கிறேன் இல்லையா? ப்ரைவேட்டில் வேலை செய்கிற ஆக்களை பாருங்களேன், தொழில் செய்கிற ஆக்களை, அவனுக்கு ஒரு டைம் ஒன்று இல்லை, 8 ஹவர் நிலம் இல்லை. காலையில் ஸ்டார்ட் பண்ணி 9 மணி மட்டும் வேலை செய்கிறேன். மிக எப்படின்னா கேட்டால் சொல்கிற வீட்டிலேருந்து வேலை செய்கிறேன். வீட்டிலேருந்து வேலை செய்கிற எத்தனை மணித்தியாலம்? 8 மணித்தியாலத்தோடு மேலே போகும். அப்படி தானே? ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு தான் வேலை. ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஆஃபீஸ் கிளம்போதில் வீட்டில் அணிக்கிறேன் இந்த சந்தோஷமாக சொல்லுவார். ஆனால் என்ன விஷயம்னு பார்த்தா ஆளுக்கு ஒன்றும் செய்ய டைம் இல்லை, ஃபுல்லாக அதிலே தான். இப்படி மல்டிநேஷனல் கம்பெனியில் என்னச்சுன்னா மனுஷனை புள்ளிஞ்சு எடுத்து முழுக்க அவனுக்கு அடிமையாக்கி விட்டுறது தான் இப்புள்ள நிலம். பற்றற்ற வாழ்க்கை வந்தால் அதெல்லாம் அப்படியே போயிடும். இதுதான் இங்கே நாங்கள் காண்ற ஒரு ஆக முக்கியமான விஷயம். கல்வி செய்யறதுன்னா இப்போ என்ன? சம்பாதித்தல். சம்பாதிச்சதான் இலக்கு. அதாவது எந்த நிலைக்கு வந்தால், எந்த சர்டிஃபிகேட் எடுத்தால் கூட சம்பளம் கிடைக்கும். அதுக்குள்ளால உள்ள விஷயம் அல்ல முக்கியம். படித்து கொடுக்குறோம் எப்படி? பிஸ்னஸை தான் பார்க்குறோம். இப்படி ஒரு கட்டும் மோசமான சமூகத்துக்குள்ள வாழ தொடங்கிட்டோம். நாங்கள் ஒரு மாதிரி தப்பி 60, 65 வயசு, 50, 55 வயசு ஆகிட்டு தானே இனி போய் சேர்ந்துடலாம். கொஞ்சம் தான் பட்டிக்குதுங்க, மேல் கையிலெல்லாம் பட்டது கொஞ்சம் குறம். அந்த ஆக்கள் தான் அதுக்குள்ளாலே முழுகி. சரி, அடுத்த பகுதிக்கு வந்தால் இப்போ நாங்கள் இன்னொரு முறை அதே விஷயத்தை இலகுபடுத்தி சொல்ல போகிறோம். இது ஷேகசால்ட விளக்கம். அதாவது அல் ஜானிபுல் ஆத்திஃபி மினல் இஸ்லாம்னு ஒரு புத்தகம் இருக்குது. அல் ஜானிபுல் ஆத்திஃபி மினல் இஸ்லாம். அதில் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோமே, அதெல்லாம் அந்த சூஃபி சிந்தனை பின்னணியிலிருந்து எழுதின சொற்பிரயோகம். அப்போ அது கொஞ்சம் இந்த விளங்குறது கஷ்டம். சரியா? இப்போ நாங்கள் இதை பார்ப்போம். கொஞ்சம் லேசி பாருங்கோ. மராஹிலு சைரி இலல்லா, அல்லாஹ்விடம் செல்வதற்கான கட்டங்கள். நாங்கள் மக்காமாத், ஹால், மனாசில் நான் சொன்னோமே, அதை இலகுபடுத்தி இப்படி சொல்லிட்டு அல்லாஹ்விடம் செல்வதற்கான கட்டங்கள். அது மராஹில்டா என்ன, அந்த மக்காம்டா என்ன, அந்த
ஹாலுண்டா என்னென்னலாம் இழுத்து நீந்தமே அதெல்லாம் விட்டு போட்டு சரி சிம்பிளாக அல்லாவுடைய செல்வதற்கான கட்டங்கள் எங்கட காலத்து பாஷையில் சொல்லிக்கார் அவர் அந்த பழைய சூஃபி சிந்தனை போக்குள்ள சொற்களை சொல்லாமல் ஹயர். இப்போ என்ன இதில் சொல்ல வாரம்ண்டா அல்லாவை சேர்ந்தவனாக இருத்தல் அதுதான் இதில் சொல்ல வாரம். இப்போ உதாரணமாக சொல்லுங்களேன், இப்போ கால் மார்க்சிசம் என்ன கால் மார்க்ஸை சேர்ந்தவராக இருத்தல் அப்படித்தானே. இது மாதிரி இங்கே சொல்ல வாரண்டா அல்லாவை சேர்ந்தவனாக இருத்தல், இதுதான் இங்கே சொல்ல வர விஷயம் சரியா. அப்போ என்ன செய்யணுண்டா அதுக்கு ஒரு முஸ்லீம் தன்னை அதுக்கு தகுதி படைத்தவனை மாட்டிக்கொள்ளும். கம்யூனிஸ்ட் ஆகணும்னு வைங்களே, மார்க்சிஸ்ட் ஆகணும் என்ன செய்யணும், அது கிளாஸ் எல்லாம் போய்த்து அந்த ட்ரைனிங் எல்லாம் போய்த்து அப்படி தான் அவர் மாறுவார். இதே மாதிரி அல்லாவே சார்ந்தவனாக இருக்கணும்னு வைங்களே, அந்த அதுக்கு தகுதி உள்ளவனாக தன்னை மாற்றிக்கொள்ளும். அதைத்தான் ஒரு அழகான ஒரு சொற்பிரயோகத்தில் அல்லாவிடம் செல்றதுன்னு சொல்கிறோம். அல்லாவிடம் செல்தல் நடந்து போகிறன்னு கருத்து இல்லை. அப்போ ஆனால் அதை நாங்கள் இப்படி சொல்கிறோம், ஒரு நல்ல ஒரு பிரயோகம் அது. அப்போ என்ன கருத்துண்டா ஒரு மனுஷன் தன்னை தூய்மைப்படுத்தி விழிப்பு நிலைக்கு வாரது, அல்லாவை திருப்திப்படுத்தல் தான் இதில் பொருள். அப்போ என்ன செய்யண்ட ஒரு மனுஷன் தன்னை மோசமான பண்புகளை களைஞ்சி ஒரு மனநிலை மாற்றத்துக்கு வரும். இந்த மனநிலை மாற்றத்தை தான் நாங்கள் அந்த மக்காமாத்துன்னு சொல்கிறோம். முந்தி சொன்னோமே அந்த கட்டங்கள், இந்த கட்டம் அந்த கட்டம் அடுத்த கட்டம் சொன்னோமே, அது என்னென்றா உண்மையில் மனநிலையில் வர மாற்றங்கள் இல்லையா, அதுதானே அப்படி சொன்னோம். இந்த இருந்த மோசமான நிலையிலிருந்து அதான் நிலையிலிருந்து விழிப்புற்ற மிகுந்த கவனமான செயற்பாட்டு நிலைக்கு வருதல். என்னத்தையும் செய்ய போனாலும் இது ஹலால் ஆயிக்குமா, இது ஹராம் ஆயிக்குமா, அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் வருமா, நீயத்தோடு செயல் மாய்க்குதா என்று எப்போவுமே கவனம். ஒரு இந்த பகீலான பணக்காரன் எடுத்துக்கொள்ளுங்களேன், அவன் என்ன செய்வான், 5% கவனமாக தான் இருப்பான். எனக்கு வருகுது போகுது, நான் கடன் கொடுக்குறது கடனை பெறுறது இது எல்லாத்துலேயும் எப்போவும் எழுதி வச்சு கவனமாக ஒவ்வொன்றையும் கவனமாக சேர்த்து வருவான். அப்போ தான் பணக்காரன் ஆவான். பணக்காரனுக்கு தான் புகுல் தனம் கூட. ஏனது இந்த அவனுக்கு அந்த காசோட பணத்தோடு பற்று கூட. அப்போ உடையலை அவனுக்கு, அந்த உட்ற கையிலேருந்து போகிறன்ற சத்தியான கஷ்டம். இப்படி பணத்தின் மீது கடுமையான கவனம். அதுபோல் இந்த நிலைக்கு வார நான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாயிருக்கிறேனா, இந்த வேலையை செஞ்சால் எவ்வளோ அல்லாஹ் எனக்கு கூலி தருவான், இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து செய்கிறேன். அதுதான் இங்கே சொல்ல வர கருத்து நிலை, விழிப்பு நிலைன்னு சொல்ல வர்றது அந்த பிரயோகத்தால் தான். இப்போ அதனால் மன உலகில் தான் உண்மையில் அல்லாஹ்விடத்தில் போகிற கருத்து. அது மன உலக செயற்பாடுன்றதான் அது கருத்து. அதுக்கும் உடம்புக்கும் பெரிய சம்பந்தம் இல்லை. மன உலக செயற்பாடு அதுக்கான சாதனம் 2. ஒன்று கடுமையான ஆழ்ந்த வணக்க வழிபாடு, 2 எல்லா நற்செயல்கள். ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறது, திரும்ப ஜக்காத் கொடுக்கறது, திரும்ப தன்னை தொழிலை நேர்மையாக அழகாக நீதியாக செய்கிறது, இது எல்லா நற்செயல்களும் சேரும். அதோடு திரும்ப இந்த மனித முயற்சியோட அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே போகும். அப்படின்னா கருத்து விளங்குதா? அதாவது ஒரு மனுஷன் அல்லாஹ்விடத்தில் போகொண்டு முடிவெடுத்து வணக்க வழிபாடுகள் எல்லாம் சரியாக ஒழுங்குக்கு கொண்டு வந்து வேலைகள் செய்யும் போதெல்லாம் இறை எண்ணத்தோடு செய்கிற மனோநிலைக்கு வந்தோடனே அல்லாஹ்விடத்தில் நான் போகிறதுக்கு அது மட்டும் போதும். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையும் செய்வோம், இடக்கிட அல்லாஹ்விடத்தில் கேட்டு தான் போகும். ஏன்னா அப்படின்டா மன உலகை அது இந்த விவசாயிட நிலம் மாதிரி. விவசாயிட நிலத்தை நல்லா எல்லாம் கொத்தி பண்படுத்தி விதையை நாட்டி தண்ணியை ஊற்றி எந்த நாளும் வந்து பராமரித்து பார்த்து கொண்டே இருக்கும். இல்லாட்டி என்ன களைகள் முளைச்சிடும், தடதரன்னு களைகள் முளைச்சிடும். அதை பிடுங்கி ஈக்கணுமான இந்த கண்காணிப்போடு இன்னொரு பிரச்சனை என்னென்னா அவன்ட சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கிறேன். ஒரு வெள்ளம் எல்லாம் அடிச்சுட்டு போய்த்துடும், ஒரு கடுமையான வறட்சி எல்லாம் செத்து போயிடும், திடீர்னு ஒரு நோய் எல்லாத்தையும் தின்னுட்டு போயிடும். இதுக்கு என்ன செய்யலாம்? பிரார்த்தனை தான், அப்படித்தானே? அதுதான் மன உலகம்.
மன உலகத்தை நாங்கள் மாற்றி மாற்றி போடுறது எங்களுக்கு அறியாமலே சில தீமைகளுக்குள்ளால விழுந்துருவோம். நாங்கள் போய் அறியாமலே மனசு பின்னுக்கு போக தொடங்கிடும். எனவே என்ன செய்யணும் என்றால் பிரார்த்தனையோடே போகணும். அது ஆக முக்கியமான ஒரு பகுதி. சேகசாலி மட்டுமல்ல, பல அறிஞர்கள் சொல்கிற ஒரு உண்மை. இப்போ கடைசியாக இதோடு நாங்கள் நிப்பாட்டு அடுத்த முறை அடுத்ததுக்கு வருவோமே. என்னென்னா அல்லாஹ்விடத்தில் போவதற்கு சேகசாலி 8 கட்டங்களை சொல்வார். நான் இப்போ 8 கட்டங்களை எடுக்கலை, அவர் சொல்கிறப்ப. இமாம் இப்னு கைம் அந்த மதாரிஸ் சாலிக்கின்ற புத்தகத்தில் 60 சொச்சம் கட்டமே சொன்னேன். சேகசாலி அதெல்லாம் சுருக்கி 8 ஆக்கிவிட்டார். நாங்கள் என்ன செஞ்சோன்னா இங்கே எங்களோட தரத்துக்கு ஆக பிரதானமான கட்டங்களை மட்டும் மீன சொன்னேன். இதை தவிர இது எக்கெல்லாம் ஒரு கட்டம் அல்ல, அதுக்கு வந்தால் தான் அங்கால போயிடும். சரியா? இதில் தான் கட்டம். முதலாவது தௌபா. தௌபான்ற கருத்து இதுதான் கருத்து, வார்த்தையல்ல கருத்து. அல்லாஹ்விடத்தில் மீள்தல், அதான் உண்மையில் கருத்து. 2 பேணுதல். 3 அல்-இஃபத்து வல் கனாஅ, தூய்மையை பாதுகாத்தலும் திருப்தி. ஜூதுன்ற சொல்லுக்கு நிகரான இன்னொரு பிரயோகம் இது. அல்லாஹ் சந்தத்தில் திருப்தி பெற்றுக்கொள்கிறோம். அங்கே இங்கேயெல்லாம் யோசிக்கல, அது கிடைக்கல இது கிடைக்கல என்று யோசிக்கல, அதான் திருப்தின்னு சொல்லிட்டு. நாங்கள் பின்னால் பார்ப்போம். கடைசிக்கு பொறுமை. இதுதான் உண்மையில் தௌபத்து வல் வரஅ வல் இஃபத்து வல் கனாஅத்து வஸ் ஸப்ர். இது 4 காலம் வந்துட்டா பரவாயில்ல, போதும். ஒரு மாதிரி நாங்கள் ஈக்கிற இருப்புக்கோ, எங்களோட சமூக சூழல், சிறுபான்மை நாடு, அது இதெல்லாம் பார்க்குற நேரம் அந்த 64 யோசிக்கிறது. அல்லது சேகசாலி சொன்ன 8 யோசிக்கிறது கூட கஷ்டம்தான். அதனால் இதுக்கு இந்த 4க்கும் படிப்படியாக இப்படி வந்து 4ஆவதுக்கு போய் சேர்ந்துட்டா போதும். சிலர்களுக்கு தௌபாவோட இருந்துட்டாலும் பெரிய விஷயந்தான். விழிப்புணர்வுக்கு வந்து தௌபா தான் அவரோட வாழ்க்கை முழுக்க. அதுக்கு அங்கே அலையற கிடைக்கல. அப்போவும் ஒரு மாதிரி தப்பேல்மோ தெரியா. இதுதான். இதை நாங்கள் ஓண்டா பார்ப்போம். நான் இது இன்றைக்கி நிப்பாட்டுறேன். வார முறை இது விரிவாக பார்ப்போம்.